வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்தம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி உருவாகும் மோந்தா புயல் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் ஆந்திராவின் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை மோந்தா புயல் உருவாகலாம் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை உருவாகும் மோந்தா புயல் நாளை மறுநாள் மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆந்திராவின் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. மோந்தா புயல் கரையை கடக்கும் போது ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மணிக்கு சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் கடலோர பகுதி மக்கள் வெளியேற வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகின. வேலூர் மற்றும் குடியாத்தம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக தாழ்வான சாலைகளில் மழைநீர் கழிவு நீருடன் கலந்து தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தனியார் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட முன்வடிவு மறு ஆய்வு செய்யப்படும் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். தனியார் கல்வி நிறுவனங்களை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்த குறைந்தபட்ச நில அளவு 100 ஏக்கர் என சட்டப்பிரிவு உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். விருதுநகரில் 181 மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 1537 பயனாளிகளுக்கு 11,68,00,000 ரூபாய்க்கான கடன் உதவிகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்படும் மனுக்களில் 60% மனுக்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரிய விண்ணப்பங்கள் தான் என்றார். 2026இல் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தங்கம் எவ்வளவு விலைக்கு விற்றாலும் தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அதிமுக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், திமுகவின் ஆட்சியில் தமிழகம் இருண்ட காலமாக மாறியிருப்பதாக குற்றம் சாட்டினார். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது தனக்கே தெரியாது என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவான்மியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஏரிகள் மற்றும் அணைகளின் நிலைமைக்கு ஏற்ப அதிகாரிகளே தண்ணீரை திறக்கலாம் என முதலமைச்சர் அறிவுறுத்தியதால் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கலாம் என கூறினார். சமூக நீதி போரை வென்ற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தமிழக மக்கள் எப்போதும் மறக்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புகழாரம் சூட்டினர். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் திருப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சமூக நீதி என்றால் என்னவென்றே தெரியாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2026இல் ஆட்சிக்கு வரக்கூடாது என சாடினார். வானத்தில் இருந்து எம்ஜிஆர் ஆசீர்வாதம் செய்ததன் காரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் மோடியும் கூட்டணி வைத்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புது விளக்கத்தை அளித்திருக்கிறார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர், விசிக தலைவர் திருமாவளவன் கூட்டணிக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக விமர்சித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை நடைபெறவுள்ள சூரசம்ஹார நிகழ்ச்சியின் போது 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சூரசம்ஹார திருவிழாவிற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக 450 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறினார். அடங்கமறு அத்துமீறு என்பது வன்முறை அல்ல என்றும் வன்முறையை எதிர்த்து நிற்பது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் 6 அறிவு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், குளவி மற்றும் தேளை சீண்டினால் அது திருப்பி தாக்குவதைப் போலத்தான் வன்முறையை எதிர்த்து நிற்கும் செயல் என விளக்கமளித்தார். பண்ணை
பண்ணையார் கூட பஞ்சாயத்திற்கு வருவார், ஆனால் பனையூர் பஞ்சாயத்தார் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார் என தாவைக்க தலைவர் விஜய் குறித்து நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டலாக விமர்சித்திருக்கிறார். சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய சீமான், தாங்கள் தாவைக்க தலைவர் விஜயை எதிர்க்கவில்லை என்றும் தன்னை எதிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதி வேண்டும் என்றார். ஊழலில் சாதனை படைத்த மகா கத்பந்தன் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பீகார் வளர்ச்சி பெறாது என மத்திய அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் செய்தார். ககாரியாவில் பிரச்சாரம் செய்த அவர், ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே பீகாரை மேம்படுத்த முடியும் என்றார். மேலும் பீகாருக்கு காட்டாட்சி திரும்ப வேண்டுமா அல்லது மீண்டும் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டுமா என கேள்வி எழுப்பினார். நாட்டிலேயே தொழிற்சாலைகள் முதலீடுகள் இல்லாத ஏழ்மையான மாநிலம் பீகார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மகா கத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி பதிலடி கொடுத்திருக்கிறார். பாட்னாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பீகார் மக்கள் இன்னமும் கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புக்காக வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் PM-ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட்ட கேரள அரசுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் மாணவர் அமைப்பினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்றவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைத்தனர். சென்னையில் வழக்கறிஞரை விசிகாவினர் தாக்கிய விவகாரத்தில் பார் கவுன்சிலில் பதிவான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலில் இருந்து தப்பி ஓடும் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பார் கவுன்சில் வாயிலின் இரும்பு கேட்டை பூட்டுவதும், விசிகாவினர் விடாமல் விரட்டி வந்து கதவை திறக்க முயல்வதும் பின்னர் தாக்குவதும் பதிவாகியுள்ளது. அசாம் மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோடு ரயில் நிலையத்தில் நீண்ட நேரமாக நின்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாயினர். சோமனூர் பகுதியில் தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெற்று வரும் காரணத்தால் ஈரோட்டில் நீண்ட நேரமாக ரயில் நின்றதால் மீண்டும் புறப்படும் நேரம் தெரியாமல் உணவு கூட அருந்த முடியாமல் பல மணி நேரமாக பயணிகள் அவதி அடைந்தனர். சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள போக்குவரத்து கழக பணிமனையில் லஞ்ச புகாரில் சிக்கிய கிளை மேலாளர் உட்பட 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். போக்குவரத்து கழக உட்தணிக்கை குழுவினர் நடத்திய திடீர் ஆய்வில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தங்களுக்கு பதிலாக தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகளை இயக்கியது தெரிய வந்தது. தமிழ்நாட்டில் இரிடியம் விற்பனை செய்வதாக கூறி பல கோடி ரூபாய் அளவிற்கு பலரிடம் பணத்தை பெற்று மோசடி செய்ததாக 27 பேரை CBCID போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இரிடியம் விற்றதில் ரிசர்வ் வங்கி மூலமாக பல கோடி ரூபாய் பணம் பெற்றதாக ஆசை வார்த்தை கூறி கும்பல் ஒன்று தமிழ்நாடு முழுவதும் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. சேலம் அழகாபுரம் பகுதியில் பட்டா தொடர்பாக திமுக நிர்வாகியை பார்க்க சென்ற நபர் திடீரென உயிரிழந்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நெஞ்சுவலியால் நாற்காலியில் அமர்ந்தபடியே துடிதுடித்த அவருக்கு அங்கிருந்தவர்கள் யாரும் முதலுதவி சிகிச்சை கூட செய்ய முயற்சிக்காமல் எந்தவித பதற்றமும் இன்றி இருந்த CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆலமரத்துப்பட்டி ஒத்தக்கடையில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணானது. கூட்டு குடிநீர் குழாயில் பல இடங்களில் இதுபோல அடிக்கடி உடைப்பு ஏற்படுவதால் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றிய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் பணியிடை நீக்கம் மற்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நாகர்கோவிலில் காவல் ஆய்வாளர் லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் புகாரில் சிக்கியவர்களை சஸ்பெண்ட் மற்றும் டிரான்ஸ்பர் செய்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விரைவாக இயக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன் தெரிவித்திருக்கிறார். மாவட்டம் முழுவதும் குறுவை அறுவடை 80% நிறைவு பெற்றுவிட்டதாகவும் 2,02,160 மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் நெற்பயிர்கள் முளைத்தும் அழுகிய நிலையிலும் உள்ளதால் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர்.
கன்னியாகுமரியில் சூரியன் அஸ்தமனமாகும் சன்செட் பாயிண்ட் அருகே சாலையில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதால் சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கும் நிலை உள்ளது. மேலும் மலை போல குவிந்துள்ள குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. பார்வை மாற்றுத்திறனாளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளிக்கு செங்கல்பட்டு போக்சோ சிறப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. சென்னை கிண்டியைச் சேர்ந்த தொழிலாளி சாமுவேல் கணவரை பிரிந்து வாழ்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் அவரது முதல் கணவருக்கு பிறந்த 15 வயது பார்வை மாற்றுத்திறனாளி மகளை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்து சேகரித்து வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் அரவை பணிக்காக நெல்லை மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 6000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் வந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் நவீன ஆலைகளில் அரவை செய்து அரிசியாக மாற்றும் பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திற்கு ஆட்சியர் வருகையால் அவசரமாக தாழ்வான பகுதிகளில் மண்ணை கொட்டியும் நீரை அகற்றியும் தீவிர சீரமைப்பு பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். மேலும் ஜோதிநகர் பகுதியில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வழக்கமாக சுற்றித் திரியும் மாடு உள்ளிட்ட கால்நடைகளையும் அதிகாரிகளும் ஆசிரியர்களும் விரட்டி அடித்தனர். விழுப்புரத்தில் சாலையோரத்தில் மது அருந்திக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் திமுக கிளை செயலாளர் உள்பட 2 உயிரிழந்தனர். கொன்னடங்கியைச் சேர்ந்த நரேந்திரன் மதுபோதையில் அதிவேகமாக காரை ஓட்டிச் சென்று சர்வீஸ் சாலையில் அமர்ந்திருந்த திமுக நிர்வாகி ராமதாஸ் அவரது நண்பர்கள் மீது மோதியுள்ளார். இதில் ராமதாஸ், அவரது நண்பர் தீனா ஆகிய 2 உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் பக்கநாடு ஊராட்சியில் கடந்த மாதம் காணாமல் போன மாற்றுத்திறனாளி வனப்பகுதியில் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜலகண்டாபுரம் செலவடை பகுதியைச் சேர்ந்த வாய்பேச முடியாத மாற்றுத்திறனாளி சின்ன கவுண்டர் கடந்த மாதம் 29ஆம் தேதி காணாமல் போனதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே இளைஞர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டம் பாய்ந்தது. துறையூர் அருகே ஆலத்துடையான்பட்டியைச் சேர்ந்த நடராஜன் மகன் சுரேஷை முன்விரோதம் காரணமாக அதே ஊரைச் சேர்ந்த கல்பேஷ், அஸ்வின்குமார், கவியரசன் மற்றும் 3 பேர் சேர்ந்து வெட்டி கொலை செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 பாலியல் வழக்குகளில் இருவருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. செங்கத்தைச் சேர்ந்த விஜய் 17 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டார். இதேபோல் கோணையூரைச் சேர்ந்த செல்வராஜ் 10ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக அவரை போலீசார் கைது செய்திருந்தனர். கோவையில் பிறந்து 13 நாட்களே ஆன குழந்தையை ரயிலிலிருந்து தூக்கி வீசிக் கொன்ற தந்தைக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நெல்லையைச் சேர்ந்த மாரிச்செல்வம் தனது மனைவி மற்றும் ஆண் குழந்தையுடன் கோவைக்கு ரயிலில் பயணித்த போது பிறப்பில் சந்தேகம் அடைந்து குழந்தையை ரயிலில் இருந்து வெளியில் வீசி கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் முகாமிட்டிருக்கும் யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தாண்டிக்குடி அருகே பள்ளத்துக்கால்வாய் மலை கிராம பிரதான சாலையில் முகாமிட்டுள்ள யானையை வனத்துறையினர் நிரந்தரமாக அடர் வனத்துக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கரைபுரண்ட வெள்ளப்பெருக்கால் முக்கடல் செல்லும் பிரதான சாலையில் உள்ள கொட்டாரமாற்றின் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. மேலும் அப்பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற சீரமைப்பு பணியின் போது அமைக்கப்பட்ட கான்கிரீட் தடுப்பு சுவர்களும் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டதால் சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தஞ்சாவூரில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு தினமும் 8000 டன் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. 2 சரக்கு ரயில்கள் மூலம் அரவைக்காக வெளி மாவட்டங்களுக்கு நெல் மூட்டைகள் கொண்டு செல்லப்படும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கனகமாச்சத்திரம் ஊராட்சியில் கடந்த 2 நாட்களாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கூறியும் நடவடிக்கை இல்லாததால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே கேட்டுப்புதூர் ரயில்வே நுழைவு பாலத்தின் பக்கவாட்டு சுவர் சேதமடைந்துள்ளதால் பாலத்தின் வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 4 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் விரைவில் பக்கவாட்டு சுவரை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வாகன ஓட்டிகள் எதிர்பார்க்கின்றனர்.
மதுரையில் சொத்து பிரச்சனை காரணமாக சொந்த அண்ணனையே தம்பி வெட்டி கொலை செய்த விபரீதம் அரங்கேறியிருக்கிறது. சோலை அழகுபுரம் 3வது தெருவைச் சேர்ந்த சகோதரர்களான ரஹ்மான் மற்றும் அவருடைய தம்பி ஷாஜகான் இடையே சொத்து பிரிப்பது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது தம்பி ஷாஜகான் அண்ணனை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வாகன நிறுத்தும் பிரச்சனை தொடர்பாக வீடு புகுந்து வாகனங்களை அடித்து உடைத்து பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலூர் மேட்டுத்தெரு செல்லும் பாதையில் வாகனத்தை நிறுத்தி மது அருந்தியதை தட்டி கேட்டதால் சிலம்பரசன் என்பவரது வீட்டுக்குள் சென்று பொருட்களை சேதப்படுத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அண்ணல் அக்ரகாரம் ஊராட்சியில் உள்ள உப்பிலி நகர் மற்றும் பெரியசாமி நகரில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றிலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டால் பணிகளை சரிவர செய்யாமல் காலம் தாழ்த்துவதாக வேதனை தெரிவித்தனர். செங்கற்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. கனமழை காரணமாக பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நெரும்பூரில் இருந்து இரும்புலிசேரிக்கு செல்லும் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சமையல் எரிவாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டின் கதவு ஜன்னல்கள், அங்கிருந்த நாற்காலி உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பள்ளியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் சுடு தண்ணீர் வைப்பதற்காக ஸ்டவ்வை பற்ற வைத்த போது சிலிண்டரில் திடீரென பற்றிய தீ மளமளவென வீடு முழுவதும் பரவியது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் எலுமிச்சை பழம் விலை அதிகரித்தாலும் தொடர் மழை காரணமாக விளைச்சல் இல்லாததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடந்த வாரம் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையான எலுமிச்சை பழம் தற்போது 120 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் செடியில் பூக்கள் உதிர்ந்து காய்பிடிப்பு இல்லாமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் தனியார் ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த மருத்துவ பயனாளி உட்பட 2 பேர் காயமடைந்தனர். சாலையில் சென்ற நபர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸை தூக்கி நிறுத்தி அதில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு மாற்று வாகனத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் அண்ணன் தம்பி இடையே நடந்த சண்டையை விலக்கிவிட்ட தாயை கத்தியால் வெட்டி கொலை செய்ததாக அவரது மகன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். காரை கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பனுக்கும் அவரது தம்பி துரைசாமிக்கும் இடையே ஏற்பட்ட சொத்து தகராறை விலக்கிவிட சென்ற தாயை வெட்டி கொலை செய்ததாக செல்லப்பன், அவரது மனைவி, மகன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை வியாசர்பாடியில் ரவுடி நாகேந்திரன் மரணம் குறித்து இன்ஸ்டாகிராமில் தவறாக பதிவிட்டதாக பெண் ரவுடி இல்லாமல்லியின் பேரனை போலீசார் கைது செய்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரன் உடல்நலக்குறைவு காரணமாக சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார். வடகிழக்கு பருவமழையொட்டி எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பருவமழை பெய்து வருவதன் காரணமாக மாநகராட்சி அதிகாரிகள் நகரில் வெள்ளம் தேங்காமல் இருக்க தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ரயில் மோதி பசுமாடு உயிரிழந்த நிலையில் எக்ஸ்பிரஸ் ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ராமேஸ்வரத்தில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் அண்ணா சிலை கேட் அருகே சென்று கொண்டிருந்த போது பசுமாட்டின் மீது மோதியது. விழுப்புரத்தில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. சாலாமேடு, ஜானகிபுரம், பில்லூர், சிந்தாமணி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி, மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே விபத்தில் சிக்கி காயமடைந்த நபரை மீட்ட அந்த தொகுதி எம்எல்ஏ ஆம்புலன்ஸிற்கு காத்திருக்காமல் தீயணைப்பு வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இலந்தைகுளம் கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் விபத்தில் சிக்கிய நிலையில் அந்த வழியாக வந்த எம்எல்ஏ மார்கண்டேயன் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார். வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் தங்க கோயிலில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மனைவியோடு சாமி தரிசனம் செய்தார். உலக நன்மை வேண்டி நடைபெற்ற மகா சண்டி யாகத்தில் பங்கேற்ற அவருக்கு கோயில் பீடாதிபதி வெண்கலத்தினாலான சாமி சிலையை பரிசாக வழங்கினார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட சென்ற இருவரை கைது செய்த போலீசார் நாட்டு துப்பாக்கி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த வழியாக சென்ற சுபாஷ் மற்றும் அல்போன்ஸ் பிட்ரோவை பிடித்து விசாரித்ததில் வேட்டைக்கு சென்றது தெரிய வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே ஏரி பாசன கால்வாயில் குளிக்க சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். விடுமுறையை கழிக்க சென்ற இளைஞர்கள் கால்வாய் அருகே உணவை சமைத்துக் கொண்டிருந்த போது 2 இளைஞர்கள் மட்டும் நீரில் குளிப்பதற்கு இறங்கி மாயமாகி உள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வெள்ளக்குடி அருகே மதுபோதையில் டாடா ஏஸ் வாகனத்தை ஓட்டிய இளைஞர் சாலையோரம் சென்ற பெண் மற்றும் முதியவர் மீது மோதியதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விஜயகுமார் அதிகமாக மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டும் போது கூலி வேலைக்கு சென்றுவிட்டு சாலையோரம் சென்ற பெண் மற்றும் பைக்கில் நின்று கொண்டிருந்த முதியவர் மீது மோதியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே ஏரியில் வண்டல் மண் கொள்ளையில் ஈடுபட்ட லாரி மற்றும் பொக்லைன் இயந்திரத்தை சார் ஆட்சியர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். கீழத்தாரனூர் கிராம ஏரியில் சார் ஆட்சியர் ஆனந்த்குமார் சிங் ஆய்வில் ஈடுபட்ட போது ஒருமுறை மட்டும் அனுமதி பெற்றுவிட்டு 20 நாட்களாக மண் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை துறைமுக பொறுப்புக் கழக மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க ஆசிரியர்களை மலர் தூவி முன்னாள் மாணவ மாணவிகள் வரவேற்க அவர்களது குழந்தைகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். தொடர்ந்து முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவரும் இரத்த தானம் வழங்கினர். சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். MRI ஸ்கேன் எடுக்க அங்கும் இங்கும் அலைக்கழித்ததால் தான் பெண் உயிரிழந்ததாக கூறிய உறவினர்கள் சிகிச்சை கட்டணத்தை தர முடியாது என கூறினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கனமழை காரணமாக தேங்கிய மழை நீரை இதுவரை அகற்றவில்லை என கூறி MLA ஜவாகிருல்லாவை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வடையப்பேட்டை குடியிருப்பு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மக்காச்சோள தோட்டத்தில் கஞ்சா செடி பயிரிட்டிருந்த விவசாயியை போலீசார் கைது செய்தனர். வரவூரைச் சேர்ந்த நாகராஜ் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் மக்காச்சோளம் விளைவித்து வந்த நிலையில் அங்கு சென்று காவல்துறையினர் சோதனை செய்ததில் அவர் சட்டவிரோதமாக கஞ்சா செடி வளர்த்து வந்ததை கண்டுபிடித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பாட்டியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த பேரனை போலீசார் கைது செய்தனர். பெரிய குமாரபாளையத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் மது போதையில் வீட்டிற்கு சென்றபோது அவரது பாட்டி தகராறு செய்ததால் ஆத்திரமடைந்த விஜயகுமார் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் பாட்டியை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே இறந்தவரின் சடலத்தை சாலையில் எடுத்து செல்வதில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆரடிக்காட்டில் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்த முதியவரின் சடலத்தை அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள சாலையில் எடுத்து செல்ல அதே சமூகத்தைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ராமநாதபுரத்தில் மொட்டை மாடியில் கட்டியிருந்த குடிசை வீடு மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பிடித்து கொழுந்து விட்டு எரிந்தது. இந்திரா நகரைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் தனது வீட்டின் மொட்டை மாடியில் கட்டியிருந்த குடிசை வீடு தீப்பிடித்த நிலையில் அதில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரியில் 15 நாட்களுக்கு பேனர் கட் அவுட் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை அடுத்து புயலாக மாற வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கையாக 15 நாட்களுக்கு பேனர் மற்றும் கட் அவுட்டுகள் விளம்பர பதாகைகள் வைக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஊரில் யாரும் இல்லாத நேரத்தில் நகை திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது. புகாரின் பேரில் தடயவியல் நிபுணரின் உதவியோடு நகை திருட்டில் ஈடுபட்ட 2 சிறார்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 10 பவுன் தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அரசு பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண் மருத்துவர் தனது தற்கொலை வாக்குமூலத்தில் குறிப்பிட்ட பிரசாந்த் பங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் காவலர் பத்தானே காவல் நிலையத்தில் சரணடைந்தார்.
ஆந்திரா பேருந்து தீ விபத்தில் 46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 234 ஸ்மார்ட் போன்கள் வெடித்து சிதறியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பேருந்து முழுவதும் தீ மளமளவென பரவியதற்கு செல்போன் பார்சலும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. ராஜஸ்தானின் ஆழ்வார் பகுதியில் சாலையோர கடையில் மாமூல் பணம் கேட்டு போலீஸ் எஸ்ஐ அடாவடியில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கல்லாவில் இருந்து பணம் எடுத்ததை தடுத்ததால் உரிமையாளரை எஸ்ஐ கன்னத்தில் அறைந்து அராஜகத்தில் ஈடுபட்ட காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளது. பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் அரிய வகை குரங்குகளை கடத்தி வந்த தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். பாங்காக்கில் இருந்து விமானத்தில் வந்த பயணியிடம் சோதனை செய்ததில் அவர் அழிந்து வரும் குரங்கு இனங்களான சில்வரி கிப்பன், கருப்பு ஷாங்க்டக் இனத்தைச் சேர்ந்த 3 குரங்குகளை கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். எல்லையில் பதற்றத்தை தணிப்பது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே 2வது கட்ட அமைதி பேச்சுவார்த்தை துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நேற்று தொடங்கியது. இம்மாத தொடக்கத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நடைபெற்ற நிலையில் கத்தார் மற்றும் துருக்கியின் கூட்டு முயற்சியால் இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஸ்பெயினின் வேலன்சியா மாகாணத்தில் ஏராளமான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி கிழக்கு ஸ்பெயினில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 240 பேர் உயிரிழந்த நிலையில் வெள்ளத்தை சரியான முறையில் கையாளாத மாகாண தலைவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. யுக்ரைனின் தொடர்ச்சியான தாக்குதலால் ரஷ்ய அணை சேதமான நிலையில் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெல்கோரோட் பிராந்தியத்தில் உள்ள வியாசிஸ்லாவ் கிளாட்கோவ் அணை சேதமடைந்ததால் செவாக்கினோ மற்றும் பெல்ஜிலோகா பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறி தற்காலிக தங்குமிடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரசாயன ஆலையால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாக கூறி துனிசியாவில் ஏராளமான மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் துனிசில் பேரணியாக அணிவகுத்து சென்றவர்கள் பதாதைகளை கைகளில் ஏந்தியபடி ரசாயன ஆலைக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பியபடி சென்றனர். கனடா மீதான ஏற்றுமதி வரியை 10 விழுக்காடு உயர்த்தி அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கனடா அரசு ஒளிபரப்பும் ஒரு விளம்பரத்தில் குடியரசுக் கட்சியின் மறைந்த ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் வர்த்தக போர்களையும் பொருளாதார பேரழிவையும் ஏற்படுத்துவது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அந்நாட்டு அரசு அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலிய அரசாங்கம் பிணை கைதிகள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றவும் காசாவில் மீதமுள்ள பிணை கைதிகளின் சடலங்களை திருப்பி அனுப்புவதை உறுதி செய்யவும் கோரி டெல் அவிவ் நகரில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹமாஸ் அமைப்பினர் பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றதில் 20 பேர் உயிருடன் விடுவிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த 28 பேரில் 15 பேரின் சடலங்களை மட்டுமே ஒப்படைத்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் வரை ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்கப் போவதில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கத்தார் தலைநகர் தோஹாவில் பேசிய அவர் புட்டினுக்கும் தனக்கும் எப்போதும் ஒரு சிறந்த உறவு உண்டு என்றும், ஆனால் யுக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்த விவகாரத்தில் புட்டினின் செயல்பாடு மிகவும் ஏமாற்றமளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். வெப்பமண்டல புயல் மெலிசா ஜமைக்காவை புரட்டி போடப் போவதாக தேசிய புயல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. மெலிசா புயல் தீவிரமடைந்து ஜமைக்கா தீவை நோக்கி நகரும் போது 51 முதல் 76 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்றும் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவித்துள்ளது. அதோடு புயலுடன் வரும் கனமழை பேரழிவை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்திருக்கிறது. பைசன் திரைப்பட குழுவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான புகைப்படங்களை பகிர்ந்து அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் மாரி செல்வராஜின் திரைமொழியும் கலை நேர்த்தியும் மேம்பட்டு வருவதற்கு எடுத்துக்காட்டாக பைசன் மிளிர்வதாக புகழாரம் சூட்டினார். மேலும் திரைக்கதைக்கு உயிரூட்டி இருக்கும் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களையும் அவர் பாராட்டியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலி 54 ரன்களை எட்டிய போது ஒருநாள் போட்டியில் 14,234 ரன்கள் அடித்து 2ஆம் இடத்தில் இருந்து இலங்கை முன்னாள் வீரர் சங்ககராவின் சாதனையை கோலி முறியடித்தார். 18,426 ரன்களுடன் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார்.
சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறுதல் வெற்றி பெற்ற நிலையில் அதிரடி வீரர் ரோஹித் சர்மா 105 பந்துகளில் சதமடித்து அசத்தினார். இந்த போட்டியின் போது ரோஹித் விராட் இணை சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 100 ரன்களை கடந்தது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்திய ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 24 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 97 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 16.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்காக மத்திய பிரதேசத்தில் தங்கியுள்ள ஆஸ்திரேலிய பெண் கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டார். 2 வீராங்கனைகளிடம் அத்துமீறியதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீராங்கனைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவத்திற்கு BCCI கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. துரதிருஷ்டவசமான சம்பவத்திற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் அறிக்கை வெளியிட்டுள்ளது. புரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் மும்பா அணியை வீழ்த்தி பாட்னா பைரேட்ஸ் அணி வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் பாட்னா பைரேட்ஸ் மற்றும் மும்பா அணிகள் மோதின. இதில் அபாரமாக விளையாடிய பாட்னா பைரேட்ஸ் அணி 40க்கு 31 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஹரியானா டீலர்ஸ் அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் மற்றும் ஹரியானா டீலர்ஸ் அணிகள் மோதின. இதில் அபாரமாக விளையாடிய ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணி 30க்கு 27 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா பென்கிக் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் நடைபெற்ற அரையிறுதி ஒன்றில் பெலிண்டா பென்கிக் அமெரிக்காவின் சோபியா கெனினுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய பெலிண்டா பென்கிக் 7க்கு 6, 3க்கு 6, 6க்கு 2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். வியன்னா ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் ஜானிக் சின்னர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டி ஒன்றில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினாருடன் மோதிய இத்தாலியின் ஜானிக் சின்னர் 6க்கு 3, 6க்கு 4 என்ற செட் கணக்கில் வென்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். வியன்னா ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டி ஒன்றில் இத்தாலியின் லோரன்சா முசட்டியை எதிர்கொண்ட ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் 6க்கு 4, 7க்கு 5 என்ற செட் கணக்கில் வென்று இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். ஆசிய ரக்பி எமிரேட்ஸ் ஆண்கள் செவன்ஸ் டிராபி தொடரில் ஈரானை வீழ்த்திய இந்திய அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டி பிரிவில் இடம் பிடித்திருந்த இந்திய அணி நாக் அவுட் சுற்றில் 21க்கு 7 என்ற புள்ளிக்கணக்கில் ஈரானை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது. பாலிவுட் சினிமாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் கால்பதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரபல இயக்குநர் சஞ்சய் லீலா பன்சாலியை மும்பையில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. ராகுல் சதாசிவம் இயக்கத்தில் பிரணவ் மோகன்லால் நடிக்கும் டைஸ் இரா திரைப்படத்தின் புதிய ட்ரைலரை படக்குழு வெளியிட்டுள்ளது. திகில் கதையில் உருவாகியிருக்கும் இத்திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியம் ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது. திரைப்படம் வரும் 31ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், கௌதமி, ரேவதி நடிப்பில் கடந்த 1992ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்ற தேவர் மகன் திரைப்படம் 33 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. தனது குழந்தைக்கு தற்போது 33 வயது ஆவதாகவும் திரைப்படத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ரசிகர்களுக்கு கமல்ஹாசன் எக்ஸ் தளம் வாயிலாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கி துருவிக்ரம் நடிப்பில் கடந்த 17ஆம் தேதி வெளியான பைசன் திரைப்படத்தின் மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டு இருக்கிறது. பா ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன் மற்றும் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள இந்த திரைப்படத்தில் அனுபமா பரமேஸ்வரன், லால், ரெஜிஷா விஜயன், பசுபதி, கலையரசன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வரும் அரசன் திரைப்படத்தின் ப்ரோமோ வீடியோ வெளியாகி 25 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறது. அனிருத் இசையில் உருவாகி வரும் இத்திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. ஆதரவு தந்த ரசிகர்களுக்கு சிம்பு எக்ஸ் தளம் வாயிலாக நன்றியை தெரிவித்திருக்கிறார்.
பைசன் திரைப்படத்தில் துரு விக்ரமின் உழைப்பு மிகவும் பாராட்டக்கூடிய வகையிலும் அர்ப்பணிப்பாகவும் உள்ளதாக நடிகர் விக்ரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் வெளியான பைசன் திரைப்படம் அனைத்து தரப்பினர் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தான் ஆடிய அனைத்து குத்தாட்ட பாடல்களுக்கும் மீண்டும் நடனமாட விரும்புவதாக நடிகை ரம்யா கிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். பேட்டி ஒன்றில் பேசிய அவர், பாகுபலி படத்தில் நடிப்பதற்கு 40 நாட்கள் கால்ஷீட் கேட்டபோது தான் முடியாது என்று சொன்னதாகவும், கதையை கேட்டவுடன் கதாபாத்திரத்தின் வலிமையை உணர்ந்து நடிக்க ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். நாகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருமலை திருப்பதியில் பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய ஏழுமலை யானை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பெரிய சேஷ வாகன புறப்பாடை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார். அங்கு தங்க பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவருக்கு தீப தூப நெய்வேத்திய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் ஐப்பசி மாத நாக சதுர்த்தி திதியையொட்டி நாக தேவதைகளுக்கு பாலாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோயில் வளாகத்தில் உள்ள அரசமரத்தின் அடியில் அமைந்துள்ள நாக தேவதைகளுக்கு பாலாபிஷேகம் செய்ததை தொடர்ந்து சுவாமிகளுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு அரிசி மாவினால் தீபம் ஏற்றி திரளான பெண் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.